நீ எந்த அளவுக்கு மறைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுவாய். எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவாய். தாவீதின் வாழ்க்கையில பாருங்கள், தாவீது வீட்லயும் ஏறக்குறைய யோசேப்பின் வீடு மாதிரிதான். ஆனா யோசேப்புக்காவது அங்க அப்பா அன்பு கிடைச்சது, தாவீதுக்கு அது கூட கிடைக்கல. சரித்திரம் சொல்லுகிறது, ஈசாவினுடைய 8 பிள்ளைகள்ல 8வது ஆள் தான் யார் தெரியுமா? தாவீது. பைபிள்ல இல்ல, சரித்திரம் சொல்லுகிறது. அந்த யூத சரித்திரங்கள் உண்டல்லவா, அதுல சொல்லுகிறது முதல் 7 பிள்ளைகளும் ஒரு தாயின் பிள்ளைகளாம். தாவீது அந்த தாயினுடைய வேலைக்காரியின் மகன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எனவே தான் தாவீது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? நான் எப்படி உருவானேன் தெரியுமா? துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு. எனவே இந்த 7 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை ஒதுக்கிட்டே வச்சு, தகப்பனும் பார்த்தார் இவன் எங்கே இருந்தா பிரச்சனை, இவனை எங்கே தள்ளிட்டாங்க அப்படின்னா காட்டில் கொண்டு தள்ளிட்டாங்க. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அவன் கைவிடப்படுகிறான், ஒதுக்கப்படுகிறான். கர்த்தர் இப்படி, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் நான் தாவீதே ஒன்னு நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றணும். ஆமா, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அந்த வீட்டிலேயே அதிகமாய் துதிக்கிறவன் தாவீது, அதிகமாய் ஜெபிக்கிறவன் தாவீது, அதிகமாய் பாடுகிறவன் தாவீது, அதிகமாய் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன், கர்த்தர் அனுமதிக்கிற தனிமைக்காக. ஹல்லேலூயா.